குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படும். அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு செவ்வாய் புதன் இணைவு. புதன் வக்ரமாக இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி. ஆல்ரெடி கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உங்களுக்கு சனியினுடைய ஆதிக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. சனியினுடைய பாதிப்பையும் கண்ணி உணர்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. கூடவே சுக்கிரனும் சூரியனும் இணைவு. சூரியன் விரையாதிபதி, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற ராசியை பார்க்கறது ஒரு நல்ல விஷயம்தான். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான். இது வரைக்கும் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ நேர்கதிக்கு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குரு 10ல் இருக்கிறது, நேர்கதியில் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயம் தான். 4ஆம் அதிபதி 10ல் இருப்பது நல்லது தான். 6ஆம் இடத்திற்கு பார்வை கிடைக்கிது. அதே போல் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது நல்ல விஷயம்தான். ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, பங்குனி மாதம் 6ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. பங்குனி 27, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகுது. புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது குருவினுடைய வீட்டுக்கு புதனுடைய பயிற்சி இருக்கிறதுனால சனி வீட்டிலேருந்து குருவோட வீட்டுக்கு புதன் பயிற்சி ஆகிறாரப்போ புதன் வீட்டில் குரு வீட்டில் புதனும் இருக்கிறனால இங்கே புதன் குரு பரிவர்த்தனை ஆகுது. ஆல்மோஸ்ட் உங்களுடைய ராசிநாதன் வளம் அடைகிறாரு. அப்போது மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் குரு இருக்கிறதுனால இந்த மாதத்தில் அந்த மாத இறுதியில் அந்த குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. இப்போது சித்திரை மாதம் தான் அதுக்குண்டான பலன் முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியும். சித்திரை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் முழுமையாக பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சித்திரை மாத பலனை அதை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் பரிவர்த்தனையில் பலமடைகிறார் மாத இறுதியில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிம்பிளாகவே மாத இறுதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பங்குனி 1ஆம் தேதியே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு, அதாவது சூரியன் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் தான் இருக்கார். பங்குனி 11 மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறையுது. ஒரு பெண் கிரகம், ஒரு பாக்கியாதிபதி, ஒரு தனாதிபதி 8ல் மறையிறது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பெண்களால் எதிர்பாராத சிக்கல்கள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள்கிட்ட உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்குது. என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். பங்குனி 19ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 3-8க்கு அதிபதி. அவரும் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு கிரகம் தான். 6ஆம் இடத்துல இருக்குங்காட்டி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்க. வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சேர்றதோ, இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ, தொழில் பண்ண ஆரம்பிக்கிறதோ, இல்லை வாகனம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழலை உருவாகிறது, இதெல்லாம் நடந்திருக்கும். அட்லீஸ்ட் அந்த பேச்சுவார்த்தையாவது போயிருக்கும். இப்போ அந்த செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மாத கடைசியில் தான் அந்த பயிற்சியானது நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். ஸோ இதை மையமாக வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பலாபலனை பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதிங்க. 12ஆம் அதிபதி போய் ராசிக்கு 7ஆம் இடத்துல முக்கியமாக கலத்திரஸ்தானத்தை ரொம்ப பாதிக்குது இந்த மாதம். கலத்திரஸ்தானத்தை இந்த கிரகங்களினுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப பாதிக்குது. இப்போ 7ஆம் பாவத்தில் 12ஆம் அதிபதி இருப்பது நன்மையா சார் அப்படின்னு கேட்டால், முதல்ல சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் அதுவே பெரிய கொஸ்டின் மார்க் தான். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நன்மைகள் என்னென்னா, கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த ப்ராசஸ் நீங்கள் போனீங்கனாலும் உடனுக்குடனே நடக்கும். அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் எல்லா விதமான முயற்சிகளுக்கும் சுபமான பலன் கிடைக்கும். அதில் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகுது.
எல்லா பிரச்சனைகளும் இதற்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததோ எல்லா பிரச்சனைகளையும் எளிமையாக தீர்ப்பதற்குண்டான நல்ல பாதை கிடைக்கும், நல்ல வெளிச்சம் கிடைக்கும். எது செஞ்சால் அந்த பிரச்சனை நம்மளுக்கு ஷார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்குவோம். எல்லா விஷயத்துலையும் பதவி பொறுப்பில் இருக்கக்கூடிய பணம் வசதி வாய்ந்த நபர்கள் நண்பர்களாக இந்த காலகட்டம் நம்மளுக்கு கிடைப்பாங்க. தொழில் சார்ந்த இருந்து வந்த பிரச்சனைகள், சுயதொழில் செய்துட்டு இருக்கீங்கன்னா சுயதொழில் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நம்மளுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளாக சொல்லுது. பிரச்சனைகள் குறைஞ்சு நம்மளுக்கு அந்த சூழல் நம்மளுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதே போல் இத்தனை விஷயங்கள் கரியர் ரிலேட்டடாக நல்லா இருந்தாலும், நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டானாலும், வெளியூர் வெளிமாநிலமெல்லாம் போய் நல்லா சம்பாதிக்க வச்சாலும், கணவன் மனைவியிடையே நல்லதொரு புரிதலை இந்த சூரியன் தருவதே இல்லை. 7ஆம் இடத்து சூரியன் சுத்தமாக மனசுக்கு விருப்பப்படாத விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ள மட்டும். நம்ம ஒன்று நினைப்போம், நம்மளுடைய துணைன்னு அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை செய்வாங்க. நம்ம வேணான்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஸ்ட்ராங்காக செய்வாங்க. வேணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு நிமிஷம் கூட ஏன் வேணும்னு சொல்கிறான், ஏன் வேணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு விருப்பமே இருக்காது அவங்க கூட புலப்தனம் பண்ணுறக்கு, சுத்தமாக விருப்பமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மன ரீதியான போராட்டத்தை இந்த சூரியன் 7ஆம் இடத்து சூரியன் கொடுத்துருவார். சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடந்ததுனால உஷாராக இருந்துக்குங்க. கணவன் மனைவி உறவில் பெரிய விரிசல் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 8ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரனுடைய பயிற்சி வர்றதுனால இன்னொரு பெண்ணால் அது வரும். அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் பெண்களால் பகை உண்டு. நீங்கள் ஆணாக இருந்தாலும் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் பெண்களால் பெரிய எதிர்ப்புகளை, பகைகளை, சண்டையை, ஒரு சச்சரவை, ஒரு தேவையில்லாத மன வேற்றுமையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது. பெண்களால் பகை உண்டு, வாழ்க்கை துணையுடன் கருத்து வேற்றுமை உண்டு. அதே போல் சொந்த ஊரை விட்டு சொந்த இடத்த விட்டு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்குது. வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் அவசரப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு வேலையை கொடுத்துருது. அதே நேரத்தில் வேலை இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா வேலையில் லோடை கொடுக்குது. வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியாக தொந்தரவுகளை கொடுக்குது. வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துது. உங்களுக்கு உஷ்ணம் சம்மந்தமான நோய்களை கொடுக்குது. கொப்பளங்களோ வர்றது, டேண்ட்ரஃப் ஆகிறது, ஹேர்ஃபால் ஆகிறது, தலைவலி, ஒற்றை தலைவலி வர்றது, அதே போல் அஜீரண கோளாறுகள் வர்றது உங்களுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குது இந்த சூரியன், 7ஆம் இடத்து சூரியன். ரைட். சிம்பிளாக சொல்ல போனால் உடல் சூட்டை கம்மி பண்ணிக்கணும், தேவையில்லாத கோபத்தை முழுமையாக குறைச்சிக்கணும். இங்கே நான் தான் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் போகாது. ஏன்னா அவர் 12ஆம் அதிபதி, விரையாதிபதி போய் 7ல் உட்காந்துருக்கார், ராசியை பார்க்குறாரு. நான் தான், எனக்கு எல்லாமே தெரியும், என்னை விட யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை மனசுக்குள்ளே நினச்சி அதை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இந்த காலகட்டம் இன்னும் எதையுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒளிவு மறைவாக வச்சு பேச தெரியாது, சொல்ல தெரியாது. யாருக்கிட்ட எந்த விஷயத்தை போய் சொல்லக்கூடாதோ அந்த விஷயத்தை அப்போவே போய் அவங்ககிட்ட சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நாசுக்காக இருந்துக்கிறதும், கொஞ்சம் ஒளிவு மறைவாக இருக்கணும்னு சொல்ல, உங்களுக்குன்னு பர்சனலாக உங்கள் பர்சனலாகவே வச்சுக்கிறதும் நல்லது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத மனக்கசப்புகள், பிரிவினைகள், சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்துக்கும் காரணம் அவசரமும் கோபமும் தான், மறைத்து வைக்க தெரியாத ஒரு எண்ணமும் தான். அதே போல் சுயமாக வேலைக்கு தொலாவிட்டு இருக்கிறீங்கன்னா, இல்லை சுயமாக தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா வாய்ப்புகள் எல்லாம், சான்ஸ் எல்லாம் அப்படியே குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்பீங்க, அண்ணாவோ அக்காவோ மாமனோ மச்சானோ ஃப்ரெண்டோ எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வேலை தொலாவிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உறுதியாக வேலை உண்டு. கண்டிப்பாக தொழில் அமைப்பு நல்லாவே இருக்கும். 12ஆம் அதிபதி 7ல், 12ஆம் அதிபதியான சூரியன் 7ல் சனியோடு சேர்ந்துருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சனியோடு சேர்ந்துருக்கிறார். இப்போ வாழ்க்கை துணையின் மூலமாக செலவுகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தின் மீது நாட்டம் இல்லாமல் போவது, குடும்ப நடத்துறதுக்கே பிடிக்காமல் போகிறது, வீட்டுக்கு ஏண்டா போகிறோன்ற எண்ணத்தை கொடுக்கறது. அதே போல் படிப்புலையும் கொஞ்சம் நம்மளோட டார்கெட் மிஸ் ஆகிறது. படிக்க சொன்னால் படிக்கிறதுட்டு போட்டு வேறு ஏதாவது வேலை செய்கிறது. குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, ரொம்ப லேசியாக இருப்பாங்க. விளையாட்டுலேயும் ஆர்வம் இருக்காது, படிக்கவும் மாட்டாங்க. மொபைலையும் பார்க்க மாட்டாங்க. என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அவனுக்கே தெரியாது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதன் மீதும் விருப்பம் இல்லாமல் போவது,
எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையில்லாத கோபத்தை குறைச்சிக்கணும். எந்த மாற்றமும் இல்லை. சனியோட சூரியன் சேர்றதுனால தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகரிக்கும். முக்கியமாக தந்தையினுடைய சொத்து பத்தோ இல்லை தந்தை வழி முன்னோர்களுடைய உயிர் சொத்து சம்மந்தமான விஷயங்களோ இந்த காலகட்டம் வாயை திறந்து பேசிடாதீங்க. பேசினா முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்குதுன்னா அதை சிம்டம் காட்ட முன்னாடியே முக்கியமாக காலில் அடிபடும், கால் பெருவிரலையோ குதிங்கால்லையோ கல் தட்டும், இல்லை அங்கே ஏதாவது காயமாகும், இல்லைன்னா கால் வீக்கம் ஏற்படும். இந்த மாதிரி ஏதாவது இந்த கால் சம்மந்தமான விஷயங்கள் முக்கியமாக பெருவிரல் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா தலையில் அடிபடும், நிலவில் முட்டிக்குவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சின்னதாக சிம்டம்ஸ் காட்டும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பூர்வீக சொத்து சம்மந்தமாகவோ தந்தை வழி உறவுகள்கிட்டையோ தந்தை வழி சொத்து சம்மந்தமாகவோ எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். மீறி செய்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அந்த உறவும் முடிஞ்சு போச்சு, வர வேண்டிய சொத்து போச்சு எல்லாமே உங்களுக்கு காலியாகிடும். நம்மளுக்கு ஃபேவராக அது மாறுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. ரைட். புதன் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு, வக்ரமாக இருக்கிறாரு. முதல் 6 நாட்கள், அப்புறம் வக்ர நிவர்த்தி, அப்புறம் மாத கடைசியில் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. இப்போ 7ஆம் இடத்துக்கு அந்த புதன் போகும்போது பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டு புதன் பலம் அடைகிறார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். 10ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது நல்ல விஷயந்தான். அதை பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் நல்லது. கணவன் மனைவி உறவுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு அந்த சிறப்பு இல்லை. சூரியனும் அதைவே தான் சொல்கிறார். புதன் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தா புதனுமே கணவன் மனைவி உறவு கசக்கக்கூடிய பலன்களை தான் செய்கிறாரே தவிர நல்ல பலன்களை செய்கிறதில்ல. உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது, நம்மளுக்கு ஏதோ நோய் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும். மன அமைதி இல்லாமல் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தால் தான் அவங்க திருப்தியாக இருப்பாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து எல்லா வேலையும் செய்தால் தான் அவங்க திருப்தியாக இருப்பாங்க. அதை விட்டு போட்டு நம்ம என்னென்னமோ நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை செய்யணும் பிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கூட இருக்கிறவங்களாம் ட்ரிகர் பண்ணி விட்டு ரெஸ்ட் எடுக்கணும் மைண்ட் செட் இல்லாமல் உங்களை வேலை வாங்கினாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. டோட்டல் அப்செட் ஆயிடுவோம். உடம்பே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நார்மலாக எல்லோரும் செய்கிற வேலையை தான் நம்மளும் செய்வோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உடம்பு ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு சத்துமானமே இல்லை, நம்மளை பற்றி கவலையே பட மாட்டுறாங்க. கூட இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பையும் ஒரு எதிர்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிடுது. அது சமீப காலமாக கொஞ்சம் தொந்தரவு அதிகமாகவே இருக்கா. எப்போ 6ஆம் இடத்துக்கு புதன் போச்சோ, ராகு கூட புதன் சேர்ந்தது, அப்பிருந்து கொஞ்சம் கான்சியஸான ஒரு மனநிலைமை இல்லை கன்னி ராசிக்கு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஏதாவது உடம்பு தொந்தரவு வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு உடல் தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக சளி, தலைவலி, காய்ச்சல், அது வைரல் ஃபீவர் இந்த மாதிரி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த காலகட்டம் கடனை தேடி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதாவது நம்மளுடைய தேவை அறிந்து தேவைக்கேற்ப செலவுகளை செய்யணும் இல்லையா. ஆனால் கடனை தேடி ஓடுவோம். நம்ம கேட்குறதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்போது இருக்கிறதையும் சேர்த்து செலவு பண்ணிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. பின்னாடி கடனை நினச்சி ஏங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் ஏற்படுது. அப்போது ஏன் ஏங்குறோம்? வாங்கின கடனை கட்ட முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது கடனை கட்டாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் கடன் வாங்காமல் இருப்பதை உத்தமம் அப்படின்னு சொல்கிறேன். கடன் வாங்காமல் இருக்கிறதா நல்லது, உத்தமம், அதுதான் உத்தமம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ரைட். சின்ன சின்னதாக எதிர்ப்புகள் வர்றவும் எதிர்ப்புகளை சாதுரியமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த புதன் ஏற்படுத்தி தரார். உடனுக்குடனே வெற்றி கிடைக்காது. நம்ம அதுக்காக நிறைய மெனக்கெடுவோம், நிறைய யோசிப்போம். உட்கார்ந்த கடையிலேருந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய யோசிப்போம், உட்கார்ந்த கடையிலேருந்து ஜெயிச்சும் காட்டிடுவோம். இப்போ எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு, உடனுக்குடனே நடக்காது அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ பாருங்கள், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒரு 10ஆம் அதிபதிங்க. 10ஆம் அதிபதி 6ல் போய் உட்காந்துட்டாரு அப்படிங்கும்போது வேலையில், தொழிலில் அது எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது. ஆனால் கணவன் மனைவி உறவோட மட்டும் கொஞ்சம் விரிசலை கொடுக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். தந்தை வழி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தந்தையின் மூலமாக தேவையில்லாத மன வருத்தங்களும் சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. தந்தையின் மூலமாக தேவையில்லாத மனசங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் உங்களை பகைத்து கொள்ளக்கூடிய நபர்கள் அவர்களும் தனக்குத்தானே கஷ்டப்பட்டு கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் நற்செய்தியாக இருக்குது. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத காசு செலவு பண்ணக்கூடாது. சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சுக்கணும்னு பார்க்குது. இல்லைன்னா ஊதாரித்தனமாக செலவு பண்ணிவிடுவோம். கையில் காசு இருந்தால் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிவிடுவோம். இருக்கிறத ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ ஏதோ ஒரு பொருளாகவோ ஏதோ ஒரு மாற்றிடுங்க. லிக்விட் கேஸாக கையில் இருந்துன்னா கண்டிப்பாக செலவுகள் அதிகரித்த வண்ணமே இருக்கும். வீண் செலவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே,
அதே போல் வந்து சூழ்நிலைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, அதாவது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சூழ்நிலைகளை சரியாக புரிஞ்சுட்டு அதில் நம்ம அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படிங்கிற அந்த தந்திர புத்தி இருக்கு இல்லையா, அந்த தந்திர அறிவுன்னு சொல்லுவோம். நீங்கள் புத்தின்ற விட அறிவுன்னு சொல்லுவோம். அந்த அறிவு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தின் நல்ல திடமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனதிற்குள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களையும் நல்லா இருக்கும், அதாவது தந்தையினுடைய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்குது. அதே போல் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல விஷயந்தான். வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர் வெளிமான வெளிநாடு முயற்சி செய்யணும் அப்படின்னா அந்த முயற்சிகளையும் எடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இத்தனை விஷயங்களை நம்மளுக்கு நன்மைகளை செய்ய காத்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த காலகட்டம் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எகென்ஸ்டாக இருக்குது. முதல் 6 நாட்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்து வந்து சுக்கிரன் ராசியை பார்க்கறதுனால எல்லாமே நம்மளுக்கு கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துரும். ஆனால் அந்த 6ஆவது நாள் என்ன ஆகுதுன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. அப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போனால் என்ன அப்படிங்கிறது வேணும் இல்லையா? நல்லா தெளிவாக பொறுமையாக கேட்டுங்க. பெண்களால் பல விதங்களில் நம்மளுக்கு ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே கட்டாயமாக கருத்து வேறுபாடு வரும், உறுதியாக வரும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக நிதானமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல் ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம். வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். கோபதாபங்களை இந்த காலகட்டம் வெளிப்படுத்திடக்கூடாது. அதே போல் சொல்லி காட்டிடக்கூடாது. என்னதான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பிரிவினைகள் வந்தாலும் அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரே வீட்டுக்குள்ளே பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. பெட்டி கட்டி வெளியே போயாச்சுன்னா ரொம்ப தொந்தரவு. ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் நைட்டு சண்டை கட்டிட்டு காலையில் சேர்ந்துக்குவாங்க, காலையில் சண்டை கட்டினா நைட்டு சேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி அமைப்பு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அது அந்த வேலையும் செய்யும். அதாவது அது என்ன பிள்ளைங்க கிள்ளி விட்டு தொட்டிலேயே ஆட்டி விடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேலையை அந்த சுக்கிரன் செய்யும். வீட்டை விட்டு வெளியேறாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அதே போல் வாழ்க்கை துணையின் மூலமாக நிறைய பொருளாதார ஆதாயங்களை இந்த காலகட்டம் நீங்கள் அனுபவிப்பீங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாழ்க்கை துணையின் உதவியோடு நிறைய பொருளாதார ஆதாயங்களை இந்த காலகட்டம் சந்திக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது. அதே போல் அந்த ஆயுள் பலம் ஆயுள் பயம் ரெண்டுமே வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற காமனான விஷயந்தான். யார் ஜாதகம் பார்த்தாலும் ஆயுள் பலம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நாள் இருப்பேன் அப்படிங்கிற கேள்வியும், எனக்கு எப்போ இறப்பு வரும், ஆயுள் எவ்வளோ நாள் நீடிக்கும், படுக்கையில் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரியான சில பயங்கள் இருக்கும் இல்லையா. இங்கே 8ஆம் இடத்து சுக்கிரன் என்ன செய்யுது அப்படின்னா ஆயுள் சம்பந்தமான பயங்களை போக்குகிறது. ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் கூட அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு உண்டான தைரியத்தை, மன தைரியத்தை அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா தன்னுடைய பேச்சுக்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து மற்றவர்களை கவரக்கூடிய பேச்சாகவும் இருக்கும் அவங்ககிட்ட. அதே நேரத்தில் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளும் தந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்வதும் இருக்குது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. அதாவது நீங்கள் சம்பாரித்து வச்ச பணம், உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே உங்களுடைய துணைக்கு தர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. அவர் ஏதோ நல்ல காரியம் செய்கிறதுக்காக, நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்காக நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் அப்படிங்கிறது தடைபடாமல் ஓரளவுக்கு சீராகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. அதே நேரத்தில் பொழுதுபோக்கு அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய அந்த காலம் வந்து இந்த காலகட்டம் குறைஞ்சு போயிடுது அந்த சுக்கிரனுடைய அமர்வுனால அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் வந்து எங்கே போனாலுமே ஹைஃபையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு கோவிலுக்கு போனால் கூட காரில் தான் போகணும், ஏசி வச்சுட்டு தான் போகணும். அதே போல் வந்து ட்ரெயின்லாம் போகக்கூடாது, கார் ட்ராவல் பண்ணலாம், ஃப்ளைட்டில் போகலாம் அப்படிங்கிறது. 2 வீலரில் போகிறவங்க காரில் போகணும்னு நினைக்கிறது, காரில் போகிறவங்க ஃப்ளைட்டில் போகணும்னு நினைக்கிறது. ஸோ அதை விட அப்கிரேடான ஒரு காரில் போகணும் அப்படின்னு நினைக்கிறது. அடுத்தடுத்து என்ன எப்படி ஆடம்பரத்தை தேடி பயணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சிம்பிளாக அந்த 8ஆம் இடத்து சுக்கிரன் கொடுத்துருவார். ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. ஆண்களுக்கு பிடித்தார் போல் நீங்கள் நடந்து கொள்ள மாட்டீங்க. பெண்களுக்கு பிடித்தார் போல் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் வந்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் பாலியல் சம்பந்தமான அந்த
பெண் உறுப்பு அல்லது ஆண் உறுப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு சின்ன தொற்றோ, அந்த முக்கியமாக பெண்களுக்கு தான் சொல்லணும், அந்த யூடிஐன்னு சொல்லக்கூடிய அந்த யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முடிந்த அளவு உங்களுடைய பர்சனல் டாய்லெட்டை பயன்படுத்துறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. இல்லைன்னா அதனால் பெரிய சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்குன்னு மருந்து மாத்திரைலாம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே என்னதான் சண்டை சச்சரவுகள் பிரிவினை இருந்தாலும் அந்த தாம்பத்திய உறவை மையப்படுத்தி பிரிவினைகளை தடுத்து கொள்ள முடியும். என்னென்னா வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு இருந்துட்டோம் அப்படின்னா சேஃப். வீட்டை விட்டு வெளியே கிளம்பியாச்சு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒன்று சேர்த்துறது கஷ்டம். சுக்கிரனுக்கு அது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை விஷயங்கள் இருக்குது. 9ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே தட்டி பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகளை முன்வைக்கும்போது, அனாவசியமான பேச்சுவார்த்தைகளை முன்வைக்கும்போது, குறுக்க பேசும்போது நம்மளுடைய பேச்சுக்குண்டான மரியாதை நம்மளாவே குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ 8ஆம் இடத்துல பொதுவாக சுக்கிரன் இருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அவர் 9 அதிபதி அப்படிங்கிறதுனால சில தீமைகளும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே செவ்வாய் கன்னிக்கு சுத்தமாக நல்லது செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட கிரகம் இது வரைக்கும் 6ல் மறைஞ்சிருந்தது ஒரு சேஃபர் சைடு தான் உங்களுக்கு. இப்போது பங்குனி மாதம் 19ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். எகெயின் சூரியன் என்ன பலனை கொடுக்குறாரோ அதை விட 2 மடங்கு செவ்வாய் கூட்டி கொடுப்பார். 2 வெப்ப கிரகங்கள், 2 ஆக்ரோஷமான கிரகங்கள் ராசியை பார்க்குது, சனியோடு சேர்ந்து பார்க்குது. அப்படிங்கும்போது தேவை இல்லாத கோபங்களை முழுமையாக குறைத்து கொள்ள வேண்டும். பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, கான்சியஸ் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டம் அசால்ட்டாக நடக்கும். வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும். வண்டி வாகனங்கிறத விட எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்க அதை செய்யுங்க. இல்லைன்னா அந்த விஷயம் செய்யாமல் நகர்ந்து வர்றது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத சொல்லிவிடும். ஏன்னா சனி, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் இணைவு பெறுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, ஒரு ஊனத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? அப்போ இது 3மே 7ஆம் இடத்துல இணைவு வருது. அப்போ உங்களுடைய துணைக்கு அந்த விஷயங்கள் நடக்கலாம், அல்லது உங்களுடைய சுயத்துக்கே அந்த விஷயங்கள் நடக்கலாம். என்னென்னா 7ஆம் இடத்துலேருந்து ராசி தான் பார்ப்பாங்க. சனிக்கு கூட 3ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் இருக்குது. அதே போல் செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை இருக்குது. ஆனால் சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்போ 3 கிரகங்களும் ஒரு சேர பார்க்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசி வந்துடுது. ஆல்ரெடி கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு காரியத்தில் அவசரப்பட்டாலும் விளைவு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது சனியினுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்ததுன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இல்லை, நம்ம லெதாஜிக்கலாக இருந்தோம்னா வரக்கூடிய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 3-8 மாரக ஸ்தானங்கள் தசாபுத்தி நடக்கிறது, 3-8 தசாபுத்தி நடக்கிறது, அட்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு தசாபுத்தி நடக்கிறது, இல்லை 3-6-12-8 இந்த மறைவு ஸ்தானங்கள் இருந்து கிரகங்கள் தசாபுத்தி நடத்துறது, இந்த மாதிரி நம்மளுக்கு ஆகாத தசாபுத்திகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்புகளை இது அதிகம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அப்போது பெண்களால் நன்மை, பெண்கள் மூலமாக வருமானம் எல்லாமே இருந்து பெண்களால் லைஃபே மாறினாலும் உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கல அப்படின்னா அந்த மாறக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும். அதாவது வீண் பழிக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவாக நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இப்போது செவ்வாயினுடைய பயிற்சி ஆனதுக்கப்புறம், அதாவது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கடினமான காலகட்டமாக தான் இருக்குது கன்னி ராசிக்கு. புரிஞ்சு செயல்பட்டுக்குங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகிறது, நம்ம எப்படி நம்மளை சரி பண்ணிக்கிறது, நம்மளுடைய சுயத்தை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். முக்கியமாக அந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக வழிபாடை ரெகுலராக பண்ணுறது அப்படிங்கிறது உங்களை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கும் அந்த வழிபாடு. ஸோ அதுக்காக மனசுருகி தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது தான் ஒரே வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், 2வது பெருமாள் வழிபாடு செய்யலாம். ஸோ அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்க முடியும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.